வருஷமா இருந்த காங்கிரஸ் வந்து உடச்சு கூட்டு வந்திருக்காரு. அப்போ பலம் இன்னும் மிகுந்தவராக வந்து தெரிகிறாரா விஜய்? பலம் எவ்வளோதான் மிகுந்தாலும் 118 இல்லைன்னு அர்லேக்கர் வந்து கழிச்சு கட்டிட்டாரு. ஒரு 108 சீட் எடுத்தாரு, சிஎம் ஆக முடியல. எம்ஜிஆரோட இவர் தான் பெரிய மாசு, ஆனால் சிஎம் ஆக முடியல. விஜய் சிஎம்மா இல்லையா? 118 எடப்பாடி விஜய் சப்போர்ட் பண்ணி காட்டிட்டாலோ, ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணி காட்டிட்டாலோ ஆட்சி அமைக்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திமுக சார்பில் இந்த மத சார்பற்ற கூட்டணி சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 73 தொகுதிகள் தான் கூட்டணியோடு சேர்ந்து வெல்ல முடிஞ்சது. அப்படின்னா எந்த இடத்துல இவங்க வந்து தவறுனாங்க, எந்த விஷயங்களால் இவங்க வந்து குறைஞ்சாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது? திமுக தோல்வி என்னுடைய அரசியல் கணக்கு தாண்டி போயிட்டு. காரணம், இருமுனை போட்டியில் திமுக கிட்ட கன்சால்டேட் ஆகக்கூடிய காஸ்ட் வந்து விஜய்க்கு போயிட்டு. அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருமுனை போட்டின்னா அவங்க வந்து பாஜகவை தோற்கடிக்கணும்னு திமுகவோட தான் நிற்பாங்க, பாமகவை தோற்கடிக்கணும்னு திமுகவோட தான் நிற்பாங்க. மும்முனை போட்டிங்கிறதுனால பாஜக பாமகலாம் ஜெயித்துக்கிடுங்கிற அந்த அச்சம் அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்க ஃப்ரீயாக நமக்கு விருப்பப்பட்ட ஒருத்தர் வந்து வந்திருக்காருன்னு விஜய்க்கு வாக்களிச்சிட்டாங்க. இதுதான் திமுக தோல்விக்கு முக்கிய காரணம். இப்போது ஒரு சினிமா பிரபலமாக இருந்தாலே போதும்னு மக்கள் நினைக்கிறாங்களா சார்? இப்போது எல்லா சினிமா பிரபலங்களும் வெற்றி பெறதில்லை. இவருக்கு வாய்ப்புகளும் சான்சஸும் வந்துட்டு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற கருத்தியல் வந்து பெருசாக வந்தது. அது மொத்தத்தில் இவரும் பாப்புலர் தான், ஸ்ட்ராங் தான். அது அவருக்கு லாபகரமாக முடிஞ்சது. அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? அதனாலேயோ அவரை வந்து பெருசாக வந்து தாக்காமல் அவரை பற்றி விமர்சனம் வைக்காமல், உதயநிதி வந்து அந்த ஃபோட்டோ வச்சு எடப்பாடி தான் விமர்சனம் பண்ணார். அதே மாதிரி எடப்பாடி வந்து உதயநிதி தான் விமர்சனம் பண்ணார். விஜய் வந்து எந்த இடத்துலையுமே பெருசாக விமர்சனம் பண்ண மாதிரி இல்லை. இப்போ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ? அவங்க விமர்சனம் பண்ணால் தங்களை பாதிப்புன்னு கூட எடுத்துருக்கலாம். பட் சரியான அரசியல் அவரை விமர்சனம் பண்ணியிருக்கணும். இனிமேல் பண்ணுவாங்க, இனி வரக்கூடிய காலங்களில் பண்ணுவாங்க. இப்போ இனிமேல் பண்ணுறது ஒரு 35 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு மாஸ் லீடர். எம்ஜிஆரோட 4-5 விழுக்காடு முதல் தேர்தலில் நிரூபித்த ஒரு மாஸ் லீடர். நான் ஃபேக்டர் தான்மா சொல்கிறேன். பட் உங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி நம்பர்ஸ் இல்லை. அதனால தான் கவர்னர் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு இல்லைன்னு உங்களை ஒரு எலிமினேஷன் ப்ராசஸில் உங்களை எலிமினேட் பண்ணிட்டார். என்னமே மீதி இருக்க 2 பேரில் யாராவது குவாலிஃபை ஆவாரான்னு முயற்சி பண்ணுவார். இப்போது சீமான் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் சார். ஆனால் இந்த தேர்தலையும் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை. மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இன்னும் மாற்றம் வேணும்னு விரும்புகிறவங்க சீமான் ஒரு மாற்றாக ஏன் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ளே பாப்புலரான விஜய்க்கு பாப்புலாரிட்டி முன்னாடி அடிபட்டு போனார். அவருக்கு 4 விழுக்காடு ஓட்டு பின்னடைவுங்கிறது பெரிய பின்னடைவு தான். மாற்றத்துக்கான ஓட்டு சீமானை விட்டு விஜய்க்கு போயிட்டு. ஆனால் ஈழத்தமிழர் நலன், வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவருங்கிற அந்த ஓட்டு சீமானுக்கு வந்திருக்குது. அவர் மாற்றம்னு சொன்ன விஜய் ஸ்டாலினை முதல்வர்னு சொன்ன காங்கிரஸை வச்சு ஏன் இது பண்ணுறாரு, இது எவ்வளோ பெரிய மோசமான அரசியலுங்கிறத நாம் தமிழர் இறங்கி வந்து அடித்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட தான் இடும்பவன் கார்த்திக் அதெல்லாம் இருக்கிறாங்க. அவர் டெபாசிட் எடுக்கல அது இல்லைன்னு சொன்னால் உண்மைதான். பட் அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு அந்த சந்தர்ப்பவாத காங்கிரஸ் கூட்டணி அவங்க எதிர்த்து அடிக்கிறாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் கூட கொஞ்சம் மனம் வருத்தத்தோடு தான் பேசுகிறாரு. நாங்கள் வந்து 5 இடத்துலையாச்சும் ஜெயிப்போம்னு நினச்சோம், ஆனால் வரலை, பரவாயில்ல, தொடர்ந்து நாங்கள் வந்து களத்தில் இருப்போம், போராடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. உண்மை. இப்போ ஸ்னாப் போல் வரக்கூடாது, வந்தால் சீமான் எமர்ஜ் ஆயிடுவாருன்னு அன்பாலன் யாதவ்னு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ரிசர்ச்சர் வந்து அமித்ஷாவுக்கே லெட்டர் போட்டிருக்கிறாரு. ஸோ அப்போ அவருக்குன்னு ஒரு சிம்பதி இருக்குது. விஜய் கம்பேரிசனில் சீமான் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில் அவரும் ஒரு லீடராட்டு போய் சேர்ந்துட்டார். நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, விஜய்க்கு போட்டாங்க சீமானுக்கு ஏன் போடலைன்னு. அப்போ தொடர்ந்து நிற்கக்கூடியவர் மக்கள் பார்வைக்கு வந்திருக்கிறார் விஜய் கம்பேரிசனில். இப்போ ஏற்கனவே வந்து ஒரு கூட்டணியிலேருந்து அவரை உடச்சி கூட்டு வந்தால் விஜய் வந்து ஓகே பலமானவர், சக்தி வாய்ந்தவர் நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி பலரும் பேசிகிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. இப்போ கூட்டணியில் 20 வருஷமாக இருந்த காங்கிரஸை வந்து உடச்சி கூட்டு வந்திருக்காரு. அப்போ பலம் இன்னும் மிகுந்தவராக வந்து தெரிகிறாரா விஜய்? பலம் எவ்வளோதான் மிகுந்தாலும் 118 இல்லைன்னு அர்லேக்கர் வந்து கழிச்சு கட்டிட்டாரு. ஸ்டாலின் எடப்பாடியோட பலமானவர். ஸ்டாலின் எடப்பாடியும் விஜய்கிட்ட தோத்துட்டாங்க. ஆனால் ஒருத்தர் சர்வ வல்லமை உள்ளவர், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு இருக்கிறவர். யார் சொல்கிறீங்க சார்? யாரை சொல்கிறேங்கிறது தம்பி ஜோசப் விஜய்க்கே தெரியும். தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு இருக்கக்கூடியவர் விஜய் சொல்கிறீங்களா? வேண்டாமா, அது ரம்யா, அது பார்க்குறவங்களுக்கு யாரை சொல்கிறோம், அவர்கிட்ட ஆர்டிக்க கருத்துக்க வெயிட் என்னங்கிறது குருமூர்த்தி ஐயாவுக்கே தெரியும். திமுகலேருந்து ஒரு சீட்டு காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க சார். இவங்க அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த அதே எம்பி சீட்டில் தொடருவாங்களா? என்ன தொடருவாங்க. சட்டம் தொடர்றதுக்கு அனுமதி கொடுக்கு.
ஆனா அவங்களுக்கே அந்த விஷயம் இதுவா இருக்காது சரி, ஒரு முறையற்ற செயல், பண்பாடற்ற செயல். எங்க ஐயா ராமதாஸ் பண்ணா எல்லாம் வந்து ஜாதிய இதில் வந்து தங்குன்னு ஆடுவாங்க. இந்திரா காந்திக்கு பேரம் பண்ணுனா அது யோக்கியத்தனமாகுது. முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம், அயோக்கியத்தனம் தான். சரி, இப்போ அடுத்தது கவர்னர் ஆட்சி தானா இனி 6 மாதங்களுக்கு, இல்லை மறு தேர்தல் வரப்போகுதா? எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன், எய்தர் விஜயார் எலெக்ஷன் சொன்னேன். 118 எடப்பாடி விஜய் சப்போர்ட் பண்ணி காட்டிட்டாலோ, ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணி காட்டிட்டாலோ ஆட்சி அமைக்கலாம். ஓகே, ஒருவேளை சப்போர்ட் பண்ணி யாருமே காட்டல அப்படின்ற பட்சத்தில் கவர்னர் ஆட்சி, ஒரு வருஷம் மோடி ஆட்சி, அதுக்கு பிறகு எலெக்ஷன் வரும், மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரும். ஆனால் அதுக்கு பெரும்பாலான செலவு வரும், அதனால வந்து அதை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மாயாவதியை பாஜக ஏற்றுக்கிட்ட மாதிரி எடப்பாடியை சிஎம் ஆட்டு விஜய் ஏற்றுக்கிட்டாருன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. எடப்பாடி சிஎம் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் பதவி கொடுக்கணும் அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கல்யாண் சிங் வந்து மாயாவதியை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அதே மாதிரி திருமாவளவன்னு கூட ஒரு தலித் சிஎம்னு கூட சொன்னாங்க. அப்படி ஏதாவது ஒன்று எடுத்து 118 தேர்த்தி இருக்கணும்ல. ஆனால் எந்த இடத்துல சார் இப்போது நீங்கள் உட்பட இன்னும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, அவர் 2 இடங்களில் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம், பார்க்கலாம் அவரு 2 இடத்துல நான் ஃபைட் பண்ணுவாருன்னு தான் சொன்னேன். நீங்க சொன்னீங்க சார், ஆனா 2 சிங்கிள் டிஜிட் தான் வருவாருன்னு. கடினமா இருக்கும், அவர் ஜெயிச்சிருவாரு, நான் மற்ற வேட்பாளர்கள் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா 108 இடங்களில் ஜெயிக்கிற அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. மற்ற கணிப்புகள்லாம் வந்து இல்லை டிஎம்கே தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கணிப்புகள்லாம் எந்த இடத்துல சைலண்ட் ஓட்டு சீமானு கிடைக்கும்னு நான் நினச்சேன். சைலண்ட் ஓட்டு விஜய் கிடைச்சிருக்கு. இப்போ மற்ற அந்த விஷயங்கள்லாம் எப்படி சார் சுக்குநூறாக போன மாதிரி இருக்குது இந்த கணிப்புகள்? அதான் எம்ஜிஆரோட 4% அதிகம் வாங்கி எம்ஜிஆரோட மாஸ் லீடர் ஆகிட்டான்னு சொல்லும்போது எல்லாமே அதில் அடங்கி போயிருக்கு. இப்போ இந்த தொங்கு சட்டசபை இதுக்கு முன்னாடி 2006 வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது காட்டிலும் இந்த தருணம் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கு. சட்டசபை 2006 வரல. 2006 திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லை, ஆனால் அவங்க அலையன்ஸுக்கு இருந்தது. ஓகே, டிஎம்கே அலையன்ஸுக்கு இருந்தது. ஒரு வேளையில் காங்கிரஸ் கூட்டணி வந்து காங்கிரஸ் அலையன்ஸோட இருந்தால் வந்திருக்கலாமா இருக்கலாம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நாம சொன்னதை செல்வ பிறந்தையை ஏற்றுக்கிட்டு மல்லிகார்ஜுன கார்கே ஏற்று அந்த அலையன்ஸ் வராமல் போயிட்டு. இல்லை, இப்போ காங்கிரஸ் போனதுக்கு திமுக தரப்புலேருந்து முதுகில் குத்திட்டாங்க, இவங்களுடைய குணம் வந்து நமக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்குன்னு பாலு அவர்களும் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் இது வழக்கமான ஒரு செயலுக்கு இவ்வளோ வீரியமாக பேச வேண்டிய விஷயம். இது வீரியம் குறவு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தெருவில் நடமாட முடியாதுன்னு ஓங்கி அடிச்சிருக்கணும். இன்னும் ஸ்ட்ராங்காக படிக்கணும். ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்கணும். இல்லை, அந்த தொண்டர்கள் இன்னும் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, திமுக வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆட்சிக்கு இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ளே வந்து தாவேக்கா தரப்புல இருந்து 2 அடி வாலில் வந்து கேக் வெட்டினதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அவருக்கு ஆட்சிக்கு வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் கேளுங்க. அதான் இனிமே அவருக்குள்ள வாய்ப்பை தான் அர்லேக்கர் வந்து உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கள் மெஜாரிட்டி காட்டலன்னு முடிச்சிட்டாரு. இப்போ மக்கள் விரும்பிய மாற்றம் இதுதானா அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் விரும்பிய மாற்றம் 118 கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லையே, 108 தானே கொடுத்துருக்காங்க. இல்லை சார், அந்த விஷயங்களில் போகல. இப்போ 2 அடி வாலில் வந்து கேக் வெட்டினது ஒரு பக்கம், ஆர்கே நகரில் வந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்தது ஒரு பக்கம், அதிமுக அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தான் உங்களை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் உங்கள் கட்சியிலே இப்படி நடக்குது அப்படின்னும் போது எல்லாம் உடனே போட்டு விமர்சனம் பண்ணாண்டா. அதே நான் பெருசாக அந்த விஷயங்களை வந்து நான் திமுகவிலே விமர்சனம் வைக்கல, அதனால் தாவேக்காவில் அதில் பெரிய விமர்சனமாக வைக்கல. அவங்க இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே வரலையே, வர முடியாத சூழ்நிலையில் போயிட்டாங்களே. இப்போ விஜய் சிஎம்மா இல்லையா? இல்லைன்னு அர்லேக்கர் சொல்லிட்டாரு. விஜய் மக்கள் மத்தியில் எம்ஜிஆரோட பெரிய மாஸ் லீடர். எம்ஜிஆர் 130 சீட் எடுத்தார், சிஎம் ஆனார். ஒரு 108 சீட் எடுத்தார், சிஎம் ஆக முடியல. எம்ஜிஆரோட இவர் தான் பெரிய மாசு, ஆனால் சிஎம் ஆக முடியல. இதுதான் நம்ம ஜனநாயகத்தின் விசித்திரம். அவ்வளோ மாஸ் காட்டியும் சிஎம் ஆக முடியல. அதுதான் நம்ம ஜனநாயகத்தினோட விசித்திரம். இங்கே வெற்றிகள் தான் பேசப்படுது. 77 பெருந்தலைவர் காமராஜ் வந்து 40 விழுக்காடு வாக்கு எடுத்தார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 77 30 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். 4 முனை போட்டியில் சிஎம் ஆகிட்டார். இன்னைக்கு 35 விழுக்காடு எடுத்த விஜயால் சிஎம் ஆக முடியல. காரணம், அன்னைக்கு 4 முனை போட்டி மாதிரி இன்னைக்கு 4 முனை போட்டி இல்லை. 4 முனை போட்டின்னு சொல்லப்பட்டாலும் டைட்டாக இருந்தது 3 முனை போட்டி தான். சீட் கன்வர்ஷனில் விஜய் மாட்டிக்கிட்டார். அன்னைக்கு 77 மும்முனை போட்டி இருந்தால் எம்ஜிஆர் எதிர்கட்சியாக தான் வந்திருப்பார். ஃபஸ்ட்டு மூப்பனார் பாரா காம்பினேஷன் தான் முதல்ல வந்திருக்கும். சூழல் ஃபஸ்ட் போஸ்ட் பாஸ் சிஸ்டத்தில் உள்ள ஒரு தன்மை. எம்ஜிஆரோட மாஸ் தான் விஜய், ஆனால் சீஃப் மினிஸ்டர் இது மும்முனை போட்டி டைட்டுங்கிறதுல மாட்டிக்கிட்டார். இதுதான் நம்ம எலக்ட்ரல் சிஸ்டத்தோட விசித்திரம். ஓகே சார், ரொம்ப பரபரப்பாக ரிசல்ட் வர வரைக்கும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ரிசல்ட்டுக்கு அப்புறமா அந்த பரபரப்பு இன்னும் தொடர்ந்துட்டே இருக்குது. இன்னும் என்னென்ன நடக்க இருக்குது அப்படின்றது மக்கள் யாருக்கும் தனி மெஜாரிட்டி கொடுக்காம இந்த பரபரப்பு போட்டு நீ முடிவெடுத்துட்டாங்க அப்படின்றத இன்னும் பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி ரம்யா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.